சசிகலா அவங்களை சேர்க்கணும் கட்சிக்குள்ள, அதே போல சேர்க்கணும் சொல்லிருக்காங்க. ஏங்க நான் என்ன சொல்றேன், எங்கள்கிட்ட இருந்து வெளில போனவங்க யாரா இருந்தாலும் நான் சேர்க்க முயற்சிப்பேன் தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். வெளியில போனவங்களையும் சொல்றேன். நான் எல்லாரையும் வேற கட்சிக்கு கூட போயிருக்கலாம், அதை பத்தி இல்ல, எப்படி வேணாலும் பண்ண முடியும். வேற கட்சிக்கு கூட போயிருக்கலாம். யாரா இருந்தாலும் சொல்றேன், நிச்சயமா நல்லது நடக்கணும். எல்லாருமாவே சேர்ந்து உங்களை எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டு நிச்சயம் பேசுறேன்னா மிக விரைவில் வருவோம், நல்லது நடக்கும். இன்னொன்று தலைவரை பற்றியும் சொல்லிடுறேன். அம்மாவை பற்றி சொன்னேன், அதுவும் நான் இருந்து பண்ணது, அதனால சொல்கிறேன். எஸ்டி சோமசுந்தரம் மந்திரியாக இருக்கார், அவருக்கும் அம்மா மேலே, ஏன்னா அடுத்தது அவங்க வரணுங்கிற நினப்பு, வேற ஒன்றும் இல்லை. அம்மா மேலே பர்சனலாக வேற ஒன்றும் இல்லை, அப்படி இருக்காரு. அவரும் என்ன பண்ணுறாரு, அம்மா கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு, அந்த சண்டை வந்து பேச்சினால இல்லை, எழுத்துனால. ஒரு நிகழ்ச்சிக்கு கொள்கை பரப்பு செயலாளர் வந்து எந்த ஊருக்கு போறீங்கன்னு கேட்குறாங்க, வீர வணக்க நாள் நிகழ்ச்சி இது அன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் கொடுக்குறாரு, தஞ்சாவூர் போகிறேன் அப்படின்னு கொடுக்குறாரு. ஏன்னா அமைச்சர்கள்லாம் நம்ம கேட்டு அவங்க எந்த ஊருக்கு போகிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு தான் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு முறை. அதை பண்ணும்போது அவர் தஞ்சாவூர் போகிறேங்கிறாரு. ஆனால் தஞ்சாவூருக்கு அன்னைக்கு அவர் போகலை. தலைவர் வந்து சிஎம் வந்து வேற ஏதோ வேலை கொடுத்துருக்காங்க, அதை செய்ய போயிட்டார் அவர். அதை அங்கே உள்ள மாவட்ட செயலாளர் மற்றவங்கெல்லாம் இவர் நிகழ்ச்சிக்கு வரல அப்படின்னு சொல்லி, அப்போல்லாம் உங்கள் மாதிரி மீடியா கிடையாது, பேப்பர் மீடியா தான். அதுலேருந்து வரும் பேப்பர் கட்டிங் அம்மாவுக்கு வரும். அம்மா வந்து கொள்கை பரப்ப சொன்னால் சும்மா பேருக்கு பக்கத்தில் டிகிரி போட்டுக்கிட்டு வேலை செய்கிறவங்க இல்லை, ப்ராக்டிக்கலாக வேலை செய்கிறவங்க. அவங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவருக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க, ஏன் நீங்கள் வந்து நீங்கள் கேட்ட ஊருக்கு செல்லவில்லை, இவ்வளோ தான் கேட்டது. அதை அவர் ஒரு ப்ரெஸ்டீஜாக எடுத்துட்டு, இந்த அம்மா ஜூனியரு, நம்மள்கிட்ட எப்படி கேள்வி கேட்கலாம், நம்ம ரெவன்யூ மினிஸ்டரு அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு. அதை வச்சு என்ன பண்ணுறாரு, அவர் கட்சியிலேருந்து வெளில போகிறதுக்கு ரெடி பண்ணி, அவர் வெளில போனதுக்கு காரணமே அந்த ஒரு ரீசன் தான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பின்னாடி ஒரு நேரத்தில் அவர் வேற யாரும் இல்லை, எனக்கு உறவினர் தான். அதனால தலைவர் என்னை கூப்பிட்டு வந்து, இது மாதிரி உங்கள் உறவினர் தானே அவர், என்ன அது இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கட்சை விட்டு வெளில போகிறதுக்கு முன்னே ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்ன, முதலமைச்சர் வந்து நேராக அவருடைய இல்லத்துக்கு செல்றாரு, எஸ்டி சோமசுந்தரம் இல்லத்துக்கு செல்றாரு. போய் நைட்டு உட்காந்து எங்க அப்படின்னு அவர் மனைவிட்ட கேட்குறாரு. அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க, வெளில போயிருக்காருங்கிறாங்க. ஒரு சிஎம்கிட்ட வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப வெளில போக தெரியாமையா போகும். அவர் ஒன்றும் காமிச்சிக்கல, அங்கே உட்காந்து கேட்குறாரு. கேட்டுட்டு நைட்டு இரவு 12 மணி வரைக்கும் அந்த வீட்டில் உட்கார்ந்துருந்து, இவருக்கு பசிக்குது தோசை போட்டு கொடுங்கம்மான்னு கேட்டு அந்த அம்மா தோசை போட்டு கொடுத்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராரு. இந்த விஷயத்தை எனக்கு சொல்றாரு, இது மாதிரி நடந்துச்சு. ஆனால் மறுநாள் அவர் கட்சை விட்டு போயிட்டாரு. தலைவருடைய ஸ்டேட்டஸ் என்ன அன்னைக்கு, அவர் போய் எஸ்டிஎஸ் வீட்டில் உட்காந்து பேசணும்னு அவசியமே இல்லை. அந்த மந்திரி இல்லைன்னா வேற ஒரு மந்திரியை போட்டுவிட்டு போயிடலாம். ஏன்னா எங்கள் தலைவரோட குணம் எங்களுக்கு தெரியும், அப்படியாப்பட்டவர் இல்லை. அவர் முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போவார். நான்லாம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான் அது, விட்டு கொடுத்து போவார். ஒரு மந்திரியை இவர் தான் உருவாக்குறாரு, அந்த மந்திரி வீட்டுக்கு போய் மத்தியஸ்தம் பண்ண போறாரு. இது எங்கேயாவது நடக்குமா? ஆனா நடந்துச்சு. அதுக்கு பிறகு இவர் போயிட்டாரு வெளில. அப்படியும் இவர் தலைவர் இருக்கிற வரைக்கும் அங்கே வீட்டுக்குள்ளே வரல, வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சி இருக்கார்.
அதுவும் தலைவருக்கு தெரியும். சரிம்மா வந்தா சொல்லுங்க, நான் வந்துட்டு போனேன்னு போயிட்டார். திரும்ப ஒரு 2-3 வருடம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் சென்னைக்கு ஆழ்வார்பேட்டில் பாஸ்டன் ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் அவர் குடியிருந்தார் ஒரு வீட்டில். அப்போ நாங்கள் வாக்கிங் போகிறோம். அப்போ யதார்த்தமாக என்னை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு நான் இங்கே தாம்மா இருக்கேன்னாரு. சரி இவ்வளோ சொல்கிறாரு, நம்ம போய் என்னென்ன இங்கேயா வீடுன்ட்டு ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துட்டேன். இது தலைவருக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு உடனே வண்டி வருது, தோட்டத்துக்கு கூப்பிட்றாங்க, நான் போகிறேன். தலைவர் சொல்கிறார், என்னம்மா உங்கள் உறவினர் கூப்பிட்டாரா, என்ன பேசுனீங்கன்னு. இது மாதிரி அவர் கட்சி ஆரம்பித்தப்ப நிறைய உழைச்சிருக்காரு. என்கிட்ட சொல்கிறார், உழைச்சிருக்கிறாரு, ஆரம்ப கட்டத்தில் எல்லாம் ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காரு, அதனால அவர் வெளில போனது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னாரு. அதுக்கப்புறம் நீங்கள் பேசி பாருங்கன்னாரு. நான் பேசி தான் அவரை திரும்ப அதிமுகவுக்குள்ளே கொண்டு வந்தேன். இதுதான் நடந்தது. அதனால இப்படிப்பட்ட அந்த இயக்கம் தலைவரே அப்படி இறங்கி பேசக்கூடிய ஒரு தொண்டன்ட்ட அந்த மாதிரி இயக்கத்தில் இப்போ இந்த மாதிரி பண்ணுறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. அதனால இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவங்களும் தெரிஞ்சுக்கணும், இதை பார்க்கணும். எல்லாரும் ஒத்துமையாக நல்லபடியாக இந்த இயக்கத்தை நடத்தணும். அதுதான் நல்லது, நாட்டுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லதுங்கிறத சொல்லிக்கிறேன்.